கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கரூர் சம்பவம், கரூர் அரசியல் இன்னும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் யார் அப்படின்றத பலவிதமாக பலர் சொல்லிக்கிட்டு வந்தால் சிபிஐ விசாரணை, இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே போய் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. அது சம்மந்தப்பட்டவங்கலாம் சம்மன் கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் அது இது எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது சதியா இல்லது விபத்தா இல்லது திட்டமிட்ட ஏதாவது செயலா, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரிங்க, இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒட்டு மொத்தமாக எல்லாருடையும் அந்த 41 பேருடைய குடும்பம், ஒரு 37 பேர் 38 பேரோட குடும்பம் மொத்தம் விஜய் மேலே தானே கோபமாக இருக்கணும். ஆனால் ஏன்னா விஜய் அவங்க புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த தம்பி அழைச்சி போயிட்டாரு, அவர் பசியாக இருக்கிறாரு, இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது என்ன காரணம், இதெல்லாம் ஒன்றும் புரியலையே. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக திமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுது விஜய் தாங்க காரணம். சொன்ன டைமுக்கு வரல, அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் தான் இது. அவங்க அனுமதி கேட்ட இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம். அவங்க 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 27,000 பேர் வந்தது எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கும். ரைட்டு, விஜயோட நீண்ட கால நண்பரும் சமகால நடிகரும் கூட சொல்லலாம். இன்னும் கேட்டால் அஜித் விஜய் அப்படின்னு ஒரு போட்டியாளர். அவர் ஒரு மனம் திறந்த ஒரு பேட்டி எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அத்தனை பேர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி அதுதான் இன்னைக்கு பெரிய வைரலாக மாறிச்சு. ஒரு நீண்ட பேட்டி கொடுத்துருக்காரு, எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு. குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் ஒரு கூட்ட நெரிச்சலுக்கு, அந்த கூட்ட நெரிச்சலில் ஏற்பட்ட பலிக்கு ஒருவர் மட்டுமே காரணம் இல்லை. அவர் விஜயை தான் சொல்றாரு, அந்த ஒருவர்னு அவர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு சில பேர் அதை மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அஜித் சொன்னது அதுதான். எங்க ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் அவ்வளோ பெரிய கிரிக்கெட் நடக்குது, லட்சம் ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. அங்கே ஏதாவது ஒரு சலசலப்பு நடந்திருக்குதா? இல்லைங்களா? மற்றபடி வேற ஏதாவது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி, வேற ஏதாவது ஒரு முக்கியமானது, ஒரு பொதுவான ஒரு பொதுக்கூட்டம், அதெல்லாம் அமைதியாக இருக்கும்போது ஒரு சினிமா, ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு கிரேஸ் மட்டும் ஏன் நீங்க கொண்டு வந்து இங்க சேர்க்குறீங்க? அது மட்டும் ஏன் இப்படி மாறுது? இன்னும் ஏன் அந்த மனநிலையே இருக்கிறீங்க? அவர் ஒரு பக்கம் பேசிட்டா கூட இதுல ஆன்மீகமும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆன்மீகம், மதம் சார்ந்த விஷயம். ஏன்னா இந்த வீடியோ பேசிட்டு இருக்கோம்ல, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஆலயத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது 12 பேர் மூச்சு திணறி கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்காங்க. இதையும் சொல்லணும், ஒரு மகாமகம் சம்பவம் இதெல்லாம் உண்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அஜித் ஒட்டுமொத்தமாக அதில் பேசியிருக்கிற விஷயம் என்னன்னா, ஏன் சினிமாவுக்கு அந்த கிரேஸை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குறீங்க? குறிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ஷோன்ற அந்த கலாச்சாரத்தை முதல்ல ஒழுங்கிறா சாமி,